நீங்கள் இந்த பூமியில் பிறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்க்கை எங்கோ எப்படியோ துவங்கி இருக்கிறது. உங்கள் நிலைப்பாடுகள் மற்றவர்களோடு போட்டியிட்டு அல்லது மற்றவர்களோடு நின்று பார்த்து உயர்வு தாழ்வு என்று நீங்களே உங்களை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில் நீங்கள் நீங்களாகவே தான் இருக்கிறீர்கள். உங்களை நீங்கள் தான் பிறரோடு ஒப்பீடு செய்து அவமானப்படுத்துகிறீர்கள். உங்களை போன்ற ஒன்று இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அப்போ என்ன மாதிரி ஒன்று இல்லைன்னா நான் எதை பார்த்து வருத்தப்படணும்? வருத்தப்பட்டாலும் அது என்னை பார்த்து வருத்தப்படணும், சந்தோஷப்பட்டாலும் அது என்னை பார்த்து தான் சந்தோஷப்படணும். உங்களை பார்த்து நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னா உங்களுக்கு நீங்களே வருத்தமாக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா உங்களை திருத்திக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ தன்னை தானே திருத்தி, தன்னை தானே அறிந்து, தன்னை தானே அர்ச்சித்து, தன்னைத்தானே கொண்டாடி, தன்னைத்தானே இன்புற்றிருக்க செய்து, தன்னைத்தானே வாழ்வதற்கு மட்டும்தான் இந்த பூமி உங்களுக்காக படைக்கப்பட்டது. இந்த உலகம் உங்களை மையமாக கொண்டுதான் இயங்குகிறது. நீங்க தான் இந்த உலகத்தோட மையப்புள்ளி. நீங்க பிறக்கிறதுக்கு தான் உங்க அப்பா பிறந்தாரு. நீங்க வாழ்றதுக்கு தான் இந்த சமூக அமைப்பு இருக்குது. நீங்க பிளைட்ல பறக்க, நீங்க கார்ல போக, நீங்க சைக்கிள்ல போக, நீங்க நடந்து போக, நீங்க வாழ்வதற்குத்தான் எத்தனையும் செய்யப்பட்டது. இந்த உலகத்தின் அத்தனை இன்பங்களும், அத்தனை செயல்களும், அத்தனை கருவிகளும், படைப்புகளும் உங்களுக்காகத்தான். எவன் ஒருவன் இந்த உலகத்தின் அத்தனையும் எடுத்துக்கொள்ள தெரியுமோ அவன் மட்டுமே இந்த உலகத்தில் வாழ தகுதியானவன்.